சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர்தான் இவங்களுடைய ஒளிப்பதிவாளர். ம். அவர் தற்சமயம் கனடாவுல இருக்கார். அவர் வாய் திறந்தார் அப்படின்னு சொன்னா, இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து வெளியில வரும். தளபதி சூசை அவர்கள் வந்து தன்னைத்தான் அடுத்து இத கொண்டு போகணும்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு. ம். அது கூட இவர் பேசினதில்ல. ஓகே. இவர் கூட போன ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கனடாவுல வசிக்கிறாரு. சரி. அவருடைய தொலைபேசி உரையாடல் தான் அது. ம். அதுல சொல்லப்பட்ட விஷயம் கூட என்னன்னு சொன்னா, போர் இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு. இனிமேல் எதுவுமே செய்ய முடியாது. மௌனிக்கப்பட போகுது. ம். இனிமேல் நீங்க உங்களால முடிஞ்ச இத செய்து எங்களுக்கான இத செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ம். அ இ இந்தியாவுல உள்ள அந்த நேரத்துல எங்களுக்கு நம்பிக்கையா இருந்தவர் நெடுமாறன் அங்கிள், ம். அப்படி நெறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாருடைய பேரும் தான் அங்க சொல்லப்பட்டது. ம். இவர் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக இவர் என்ன செய்தார்ன்னு சொன்னா, சந்தோஷோட இவர் நல்ல நெருங்கி பழகுனதால, ம். அவர் எடிட் பண்ணிட்டாரு அதக்கூட. அதுல தனியா சீமான் என்ற பெயர மட்டும் வச்சுட்டு, மிச்ச பேர்லாம் வெட்டி எடுத்துட்டாரு. ம். சந்தோஷ் கனடால வசிக்கிறாரு. ஓகே. சந்தோஷ் வந்து அவர் வாய திறந்தார்ன்னு சொன்னா, இது இந்த உண்மை வரும். அவர்ட்ட உண்மையா ஃபுல் ரெக்கார்ட் இருக்கும் அவர்ட்ட எப்படியும். ம். அதுல பாத்தீங்கன்னா, எல்லாருடைய பேரும் சீமான்ட்ட இந்த போராட்டத்தை யாரும் குடுக்கவும் இல்ல. அவர் கொண்டு போறதுக்கான தகுதியும் அவருக்கு இல்ல.